இந்த வீடியோவில் எப்படி சூப்பர் ஈஸியான அஃப்கானி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினாவோட 6 to 7 பூண்டு அண்ட் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 3 to 4 tablespoon ஆஃப் கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இந்த மிக்சரை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனான ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிட வேணாம், மீடியம் அளவு கொஞ்சமாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு சில்லி க்ரீன் சில்லியை சாப் பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி திருப்பி அதை நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சிக்கன் பீசஸ் ஒரு 300 grams எடுத்திருக்கேன். 300 grams ஆஃப் சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 tablespoon to 2 tablespoon லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 500 grams சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 tablespoon லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 300 gramsக்கு 1 tablespoon போதும். இப்போ இந்த சிக்கனோட வீட்டிலே அரைச்ச 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 tablespoon கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1 tablespoon கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஃப்ரெஷ் க்ரீம் அமுல் பிராண்டில் இருக்க அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேக்கை எடுத்துகிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு கப்பில். ஸோ இதில் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த சிக்கனோட ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மிக்சர் கொரியாண்டர் கேஷ்யூஸ்லாம் போட்டு கர்ட்லாம் போட்டு வச்சுருக்க ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. மேரினேஷனோட ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்பைசஸ்லாம் ப்ராப்பராக சிக்கனில் நல்லா சோக் ஆகி அப்சர்வ் ஆகி அண்ட் கர்ட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நிறைய ஹார்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா இப்போ 1/2 hour பண்ணுறதுக்கும் ஒரு 3-4 hours பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்டில். ஸோ நீங்கள் நிறைய நேரம் ஒரு 2-3 hours மேலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃப்ரையிங். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் 4 hours ஆஃப் மேரினேஷன் நம்ம பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனில் கேஷ்யூஸ்லாம் போடுறதுனால உங்களுக்கு குவிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதனால நீங்கள் இம்மீடியட்டாகவே நீங்கள் ப்ராப்பராக திருப்பிட்டே இருக்கணும். நார்மலாக சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுற மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 3-4 minutesக்கு அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஷ்யூஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கேஷ்யூ போடுறதுனால அதோட மசாலா ரொம்ப டக்குன்னு கலர் மாறிடும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுனால தட்ஸ் மோர் தென் எனஃப். சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஏலக்காயும் பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க பேலன்ஸ் உள்ள மிக்சர் சிக்கன் மேரினேட் பண்ண மிக்சரை இப்போ இந்த ஆயிலோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பபிள்ஸ் வரும்போது இப்போ 1 teaspoon பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பெப்பர்லாம் நல்லா டிசால்வ் ஆனோன்னே இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், தண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நல்ல பபிள்ஸாக நிறையா வரும். ஸோ நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஸோ இப்போ வந்து இதோட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. கஸ்தூரி மெத்தி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வந்துடும். ஸோ லைட்டாக 1 டீஸ்பூனே வந்து போதும். ஸோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது வந்து சப்பாத்தி, நான், ரைஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செம்ம creamy and very tasty because full of cashew and fresh cream. So how wouldn't it taste so bad? It will be so good for sure. So go and try this recipe and let me know how is it. And if you like this video, welcome. It's me Nisha. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க, and I'll see you on the next one. Bye.